அந்த வெயிட் அண்ட் சீன்னு சொல்லியிருந்தீங்களா? வெயிட் அண்ட் சீன்னு சொல்லியிருந்தீங்களா? அது இன்னும் எதிர்பார்க்கலாமா? விஜய் வருவாரு, ஓபிஎஸ் வருவாருலாம் எதிர்பார்க்கலாமா? இல்ல அந்த வெயிட் அண்ட் சீல இருந்து பின்வாங்குறீங்களா? பின்வாங்கிறீங்களா? இந்த பின்வாங்கல் இல்ல. நீங்க மட்டும் பொறுமையா இருங்க. இந்த எல்லா தலைவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க, ஜனவரியில பொதுக்கூட்டம் நடத்துறோம், மாநாடு நடத்துறோம், நாங்க தீர்வு சொல்றோம். அவங்க எல்லாம் போய் நீங்க கேட்க மாட்டீங்க. அதிமுகவே தான் நீங்க கேட்டே இருக்கீங்க. பொதுச் செயலாளர் சொல்லிட்டு எல்லா பேருமே என்ன சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் எப்ப நமக்கு வருது? 2026 தான் வருது. இப்ப நம்ம 2025 தான். நம்ம களப்பணி என்னன்னு கேளுங்க. என்ன களப்பணி நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம்னு கேளுங்க. 176 சட்டமன்ற தொகுதிகள்ல எழுச்சி பயணத்தை புரட்சி தமிழக எடப்பாடியார் மக்களை சந்திச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க கேள்வி கேட்கிறீங்களா? ஏன் வெற்றி 176 தொகுதியில நேரடியா போய் சந்திச்சிருக்கிறாருல. எந்த தலைவர் சந்திச்சிருக்கிறாங்க சொல்லுங்க? 176 சட்டமன்ற தொகுதியிலும் நேரடியா போய் அந்த மக்களை சந்தித்து இந்த அவல ஆட்சியினுடைய நிலையை, உண்மைத்தன்மையை தோல்வி, ஒரு டிஜிபி பொறுப்பு டிஜிபியா வச்சுக்கிட்டு இத்தனை மாசமா போய்கொண்டு இருக்கிறது. ஒரு டிஜிபி நியமிக்க முடியலையா? முதலமைச்சர்னால பரிந்துரை செய்த முடியலையா? எவ்வளவு பெரிய நமக்கு அவமானம். இப்ப நாடு முழுவதும் பயங்கரவாத தாக்குதலுக்கு தீவிர பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும்னா டிஜிபி நிரந்தர டிஜிபி இருந்தா தானே பண்ண முடியும். யாரு மக்களுடைய உயிருக்கு யார் பாதுகாப்பு? உள்துறை கையில வைத்திருக்கிற முதலமைச்சர் தானே பாதுகாப்பு. இதைத்தான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழக எடப்பாடி தோல் எடுத்து காட்டுறாரு. அதை பத்தி நீங்க விவாதிக்க மாட்டீங்க, செய்தி போட மாட்டீங்க, மக்கள்கிட்ட சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு பரபரப்பு வேணும், விவாதத்துக்கு தலைப்பு வேணும். அதுக்கு நாங்க தானே கிடைச்சோம்.